பரியேறும் பெருமாள் பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப ஒரு இட்ஸ் எ மெமரி ஆக்சுவலா. யூ கான்ட் டினை இட். இட்ஸ் எ 20 வருஷம் கழிச்சு கேட்டாலும் ஆஸ் ஆர்டிஸ்ட்டா 25 எப்போ கேட்டாலும் வந்து இட்ஸ் எ பரியேறும் பெருமாள் லைக் மௌனகுருலாம் எனக்கு இட்ஸ் எ மெமரி, எக்ஸ்பீரியன்ஸ் மெமரி. என்ன காலேஜ் லைஃப் எப்படி மறக்க முடியாதோ அதுமாரி அந்த படங்கள்லாம் சில படங்கள்லாம் மறக்க முடியாது. அதில் பரியேறும் பெருமாள் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒர்க் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஒவ்வொரு சீன் எடுக்கும்போதே ஒரு என்ன சொல்கிறது, எப்படியா நல்லா பண்ணிடணுங்கிற ஒரு இன்டென்ஷன் தான். எப்படியான இந்த இந்த சீன் வந்து நம்ம வந்து நல்லா பண்ணிடணும் எல்லாருக்குமே, எனக்குன்னு கிடையாது, நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே. நமக்கு அவர் புதுசு, அப்போஸ்தே ஒரு புதுசு. அந்த படம் பெருசு வெளியே பேசப்படுமாக அவருக்கு ஒன்று தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஆனால் நடித்தவங்களுக்கு தெரியும், டெஃபினட்டாக இஸ் கோயிங் டு பி ஹேவ் ஏ டெஃபினட் இம்பாக்ட் அந்த சினிமா இண்டஸ்ட்ரி தெரியும் எங்களுக்கு நடிக்கும்போது. பட் அவருக்கு டெஃபினட்டாக தெரியும் இட்ஸ் கோயிங் டு பி ஹிட். ஸோ அவருக்கு வந்து அது வந்து இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், இப்படி இவங்க பண்ண வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எக்ஸிபிஷன் பண்ணுவார் ஸ்பாட்டில். ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவது நீ சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த எழுதும்போது டயலாக் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் டெஃபினட்டாக அங்கே போய் மாற்றுவாங்க. அப்படிலாம் மாற்றினது தான் வந்து சில டயலாக்லாம். அவனை பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து கத்துவேன், முட்டைன்னு போடுவான். அதெல்லாம் மாற்றினதெல்லாம் வந்து அங்கே போயிட்டு சில டயலாக்லாம் மாற்றுவாப்புல. என்னன்னாக்க அவனை திட்டணும், அவன் வந்து ட்ரிகர் ஆகணும். ட்ரிகர் ஆனால் தான் வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். இங்கிலீஷ் வாத்தியார், அவனுக்கு இங்கிலீஷ் வரல அப்படிங்கிறதான் அந்த மேட்ரு. ஆனால் அந்த மேட்ரு வந்து அவனுக்கு ட்ரிகர் ஆகி அவன் எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு போகிறான், அந்த பொண்ணு அப்புறம் இங்கிலீஷ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் வந்து ஓவரால் ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். அது நான் அவனை எப்படி திட்டினவங்களுக்கு வந்து அந்த பையன் சாந்தமான பையன் தான், வந்து பெருசாக வந்து கோவக்கார பையன்லாம் கிடையாது. அவன் வந்து ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட் தான். அவன் ஒரு பெரிய அராஜகமான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது ஆஸ் பர் த கேரக்டர். ஆக்சுவலாக நான் அவனை எப்படி ட்ரிகர் பண்ண முடியும்னாக்க திட்டிடுவேன். முட்டைன்னு போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது திட்டிவிட்டு, என்ன கோட்டு போட்டு மாடு மேய்க்க போறியா அப்படிங்கும்போது அவன் டென்ஷன் ஆகிடுவான். கோடு போட்டு நீலாம் அதுக்கடா நான் படிக்க வந்தேன், காலேஜ் சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டு அடுத்த எல்லாருக்கும் இன்னும் அக்ரிவேட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் அவன் ட்ரிகர் ஆகி பறந்துடுவான். பறந்து புக்குக்கெல்லாம் தூக்கி போட்டதுக்கப்புறம் தான் தூக்கி போட்டு பாருங்க சார், பாருங்க நான் மட்டுமா போட்டிருக்கேன், எல்லாம் தான் போட்டிருக்கேன். நான் அந்த சீன் எடுத்து பார்க்கும்போது எல்லாரும் முட்டை தான் போட்டிருப்பானுங்க. தென் ஐ ரியலைஸ்ட், ஸோ என்னோட சப்ஜெக்ட் வந்து சரியாக அவங்களுக்கு ரீச் ஆகலை அப்படிங்கிற ஒரு கன்வே தான் அந்த சீனில் வரும். இது வந்து எப்படின்னாக்க அந்த சுச்சுவேஷனில் நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன், எனக்கு எந்த டைலாக் நல்லா வருமா, சில எழுதியிருப்பாங்க, சில வேர்டுகள் நம்ம வார்த்தைகளும் சில பேர் நம்மளுக்கு வேறு மாதிரி மாற்றினா நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், அப்போ மாற்றுவாங்க. அது மாற்றினாக்க எங்களுக்கு சின்ன ஒரு வில்லேஜ்லேருந்து மெட்ராஸ்க்கு வந்தா ஒரு ஆள். பேசிக்லி ஐ ஃப்ரம் கும்பகோணம், ஸ்டடிட் பானம் ப்ராட் அப் நியர் கும்பகோணம் தான் ஆக்சுவலாக. ஸோ படித்து முடிச்சுட்டு அங்கே அந்த காலத்தில் வந்து வேலைன்னு தேடி வந்தாக்க பட்டணத்துக்கு அனுப்புவாங்க, மெட்ராஸுக்கு தான் வந்தாகணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன், அப்படி ஒரு காலகட்டங்கள். ஸோ ஐ கேம் டு மெட்ராஸ் 91, 92 வந்து மெட்ராஸ் டிகிரி முடிச்சுட்டு மெட்ராஸ் வந்து வேலைக்கோசரம் வந்தேன். ஐ ஒர்க் ஃபார் மோர் தென் 15 years ஒரு டிஃப்ரெண்ட் 2 கம்பெனிஸில். பேசிக்கலி ஐ மீன் ஷேர் கன்சல்டன்ட்பாங்க இல்லையா, ஷேர் ப்ரோக்கிங், ஷேர் கன்சல்டன்ட், அதில் ஐ எம் எக்ஸ்பர்ட். ஒரு 15-16 வருஷம் எக்ஸ்பர்ட் இல்லை. அதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த நடிப்புங்கிற தொழில் எடுத்துட்டேன். நடிப்பு ஆர்வம் எப்படி வந்தது, யாரை பார்த்து வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின். எங்கேருந்து வந்து ஆரிஜின் இது வரைக்கும் என்ன சொல்கிறது தெரியல எங்கேருந்து. ஆனால் வந்து எனக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து போர் அடிச்சிச்சு ஆக்சுவலாக. அந்த ரொட்டீன் ஒர்க் வந்து ரொம்ப சின்ன வயசில் கஷ்டப்பட்டோம், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம். அப்புறம் படிக்கவே முடியாதுன்னு நினச்சாங்க. அந்த ஏரியாவில் அந்த அந்த பர்டிகுலர் சின்ன கிராமத்தில் வந்து டிகிரி முடிக்கிறதே பெரிய கஷ்டம். இப்போ பண்ணவே முடியாதுன்னு நினச்சாங்க. ஸோ அதை பண்ணினேன். அதுக்கப்புறம் வேலைக்கு நீ மெட்ராஸில் தனியாக எப்படி போவேன், மெட்ராஸில் உனக்கு யாருமே கிடையாது இப்போ அப்படிங்கும்போது எகைன் மெட்ராஸ் துணிச்சலாக மெட்ராஸ் தனியாக கிளம்பி வந்தேன். ஸோ இது 3 பாஸ் ஆக்சுவலாக. நீங்கள் டிகிரின்னு டக்குன்னு வந்து டிகிரியில் அந்த காலத்தில் அப்படி முடிச்சிட முடியாது. இப்போ வந்து மெட்ராஸில் இருக்கணும்னு வச்சுங்களேன், நீ இதே ஊரில் ஒரு லொக்காலிட்டியில் மெட்ராஸில் டிகிரி முடிச்சு வெளில வந்துடலாம். அங்கே நான் இருந்த ஊரில் எப்படின்னாக்க ஸ்கூல் வந்து 8th வரைக்கும் தான். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஆக்சுவலாக 8th வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கும். அந்த கடல் தாண்டினா தான் நீங்கள் அடுத்த ஊருக்கு போக முடியும். இது சிற்றூர் அப்புறம் பேரூருமாங்க. அதுக்கு அங்கே வந்து 9th, 10th, 11th, 12th ஆக்சுவலாக அங்கே 4 years அந்த ஊருக்கு போய் ஆகணும். எங்கள் ஊர்லேருந்து மைக்ரேட் ஆகி அந்த ஊருக்கு போகணும். அது வந்து திருவிடைமருதூர்னு ஒரு அங்கே ஒரு சின்ன அடர்ந்த டவுனில். அது அங்கேயும் நீங்கள் பாஸ் ஆகணும். எங்கேயா நடுப்பில் ஃபெயில் ஆகிட்டீங்க, தொலைஞ்சு போச்சு, அப்படியே வீட்டில் உட்காந்துக்க வேண்டியதான். உங்களுக்கு என்ன தெரியுமோ, அப்பா என்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழிலை பார்த்துட்டு கம்முனி உட்காந்துக்க வேண்டியதான். அப்போ வந்து சர்வைவல்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஐ மீன்
கஷ்டமாக இருந்தது. சர்வைவல்ங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒண்ணு சம்பாதிக்கணும், ஏதோ வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்பணும், நம்ம பார்த்துக்கணும், நம்ம வீட்டுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கோல் தான் அந்த சமயத்தில் எனக்கு இருந்தது. வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. நம்மள சர்வைவல் நம்ம பார்த்துக்கணும், வீட்டுக்கு நம்மளால முடிஞ்சா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் அந்த பீரியடில் அந்த 2021 அப்படி இருந்த வழி அப்படி தான் இருந்தது. ஒவ்வொரு காலகட்டம் மாற மாற ஒரு போர் அடிச்சு போச்சு ஆக்சுவலா. போர்டுன சென்ஸ் வந்து ஆர்வமா எனக்கு கொஞ்சம் ஆர்ட்ல வந்து ஒரு எப்போதுமே எங்கேயான ஒரு ட்ராமா ட்ராமா அங்க வந்து ட்ராமான்னா அந்த சின்ன சின்ன ட்ராமா போடுவாங்க. கிராமத்தில எனக்குல கூத்தும்பாங்க இல்லையா? அதேமாரி ட்ராமா தான் அங்க போடுவாங்க. அங்க பார்க்க டக்குனு ஓடி பார்ப்பேன். அதில ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஒரு 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 ஈர்ப்பு இருக்கும். இங்க வந்ததுக்கப்புறம் அந்த ஓரளவு செட்டில் பண ரீதியா செட்டில் ஆயிட்டோம். போய் சாப்பாட்டுக்கு யாரையும் கை நீட்டல. நம்ம தனியா இருக்கோம். ஒரு ஜாப்பும் கிடைச்சிருச்சு. ஒரு 10, 15 வருஷம் ஆயிருக்கும்போது, எகைன் என்ன பண்ணலாங்க நம்மளோட பின்னாடி உறுத்திட்டே இருக்கும் இல்லையா? ஏதோ ஒண்ணு பண்ணணும், ஏதோ ஒண்ணு பண்ணணுன்ட்டு. அப்படி பண்ணது தான் வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கத்துக்கலான்னு ஆரம்பிச்சேன். அது வரல. அதுக்கப்புறம் சரி சரி என்ன பண்ணலாம் பாஸ் நடிக்க வந்துடலாம் அப்படின்னு நடிக்க போனோம். நடிக்க டக்குன்னு பண்ண முடியாது இல்லையா? அப்புறம் தான் வந்து இங்க நெறைய ட்ரூப்ஸ் இருந்தது. ட்ராமா ட்ரூப்ஸ் வந்து நெறைய மெட்ராஸ்ல இருந்தது. கிரேசி மோகன் சார், எஸ்.வி. சேகர் சார், பாஸ்கி அப்படின்னு நெறைய ஒரு கூத்தபிரான் சாரோட ட்ராமாஸ் நெறைய ட்ரூப்ஸ் இருந்தது. அப்போ வந்து ஒவ்வொரு ட்ரூப்பா கேட்கும்போது எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆனது வந்து பாஸ்கி ட்ரூப்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. உங்களுக்கு தெரியும் இந்த பாஸ்கின்னு சொல்லிட்டு அவர் ட்ரூப்ல. சரி அப்போ வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங். ஸோ என்ன அவரோட ட்ரூப்ல சேர்ந்து ஒரு சின்னதா ஒரு ரோல பண்ண ஆரம்பிச்சேன். எடுத்தோனே பெருசா குடுத்துற மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு. ஒரு 4, 5 4, 5 ட்ராமால ஒரு 100 ஷோ வரைக்கும் பண்ணியிருப்பேன். அது வந்து பேரலலா ஐ வாஸ் ஒர்க்கிங், ஐ அம் டூயிங் ட்ராமாஸ். ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு. அப்பா நம்மளுக்கு நடிக்க வருது. இந்த ட்ராமா ட்ரூப்ல நடிச்சுட்டே இருக்கும்போது சங்கர் சார் வந்து அந்நியன் படம்னு ஒரு ஷூட் போயிட்டு இருந்தது. அந்நியன் படம் ஷூட். அவர் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு ஒரு சீன் 1 1/2 சீன் வர சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு என்ன பண்ணாருனாக்க, ஹி வாண்ட் டூ யூஸ் அ ட்ராமா ட்ரூப் ஆர்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. அந்த அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க டைரக்ட்டா வந்து அந்த அந்த ட்ராமா ட்ரூப் வந்து பார்த்தாங்க ஆக்சுவலா. அங்க ஷோ போடும்போது பார்த்தாங்கல்ல. அப்படி எங்களுக்கு வந்து கிடைச்ச ஆடிஷன் தான் வந்து சங்கர் சார் ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு தெரியுமே பிரம்மாண்டத்தின் அப்பல்லாம் எங்களுக்கு சினிமாவே புதுசு. அதுவும் சங்கர் சார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் ஆடிஷன் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போம்போது, ஒரு சின்ன டயலாக் குடுத்தாப்புல. இத நீங்க பாருங்க எனக்கு குடுங்கன்னு சொன்னாப்புல. அத குடுத்துட்டு டி நகர் ஆஃபீஸ் தான். போனோம். அது வந்துட்டோம் மறந்துட்டோம் அவ்வளோதான். நான் மறந்துட்டேன். அது எங்க நம்மளுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்தாச்சு நம்ம. பிகாஸ் எனக்கு வந்து பேரலா எனக்கு என்னன்னா ஆஃபீஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த ஆஃபீஸோட கான்சன்ட்ரேஷன் எப்போதுமே எனக்கு மிஸ் ஆகக்கூடாது. அது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கும் எப்போதுமே. ஸோ நம்ம மட்டும் ஆஃபீஸ் போயிட்டோம். 1 5 எகைன் கூப்பிட்டாங்க. இது மாரி சார் நீங்க வந்து ஒரு 5 டேஸ் வந்து ஆ ஹைதராபாத் வர மாரி இருக்கும். இந்த சீனுக்கோசரம் அப்படின்னா. என்னடா அது ஹைதராபாத்ன்னு சொல்லிட்டு அப்படி இப்போ லீவ் போட்டு போனது தான் அந்த சங்கர் சாரோட இன்ட்ரோ. அதுவும் சச் எ பிரம்மாண்டமான ஒரு செட்டப் ஆக்சுவலா அந்த பர்ட்டிகுலர் சீன். அந்த ட்ரீட்மெண்ட் ஆல்சோ டூ குட் ஆக்சுவலா. ஸோ சினிமானா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம நெனச்சது லைட்டா ஒண்ணு ஒண்ணா சொன்ன மெட்டீரியலைஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா? பலிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி நம்ம நெனைக்கிறோம். ஏதோ ஒரு ரூபத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் பரவால்ல. நம்ம திங்க் பண்றதும், ஆ இந்த நோக்கி போறதும் கரெக்ட்டான பாதையில தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு அப்பதான் எனக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைச்சது. சரி ஆக்டிங் வந்து நம்மளுக்கு வருது. இது இல்லன்னா இத்தன பேர் கூப்பிட்டுருப்பாங்களா? அப்படிங்கிற நம்மளுக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அது இருந்தா அதான் சங்கர் சாரோட ஃபர்ஸ்ட் படம் அந்நியன் இருந்தது. அவன் யாரு? எப்படி இருப்பாரு? கருப்பா, சிவப்பா? இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவர் என்ன சொல்ல போறாருன்னு உங்கள போலவே நாங்களும் காத்துட்டு இருக்கோம். It's going to be some hot மச்சே. ரொம்ப பரபரப்பா இருக்கு. மத்த ப்ரோகிராம் எல்லாம் நிறுத்திடுங்க. இதுவே லைவா போட்டோம். மறக்க முடியாத என்னோட ஃபர்ஸ்ட் டயலாக் ஆக்சுவலா. ரொம்ப பரபரப்பா இருக்கு. மத்த ப்ரோகிராம்ல நிப்பாட்டிடுங்க. இதுவே லைவா போட்டும். இதான் டயலாக். சொல்லி முடிச்சுட்டேன். "என்னப்பா முடிச்சிட்டியா?" அப்படின்னாரு. முடிச்சிட்டேன் சார். கொஞ்சம் தானே சார் இருந்தேன்." அப்படியா? "கொஞ்சம் தானே சார் இருந்தது. முடிஞ்சிருச்சு சார்னாரு." சூப்பர் சூப்பர்னாரு. அவர் மட்டும் அவர் வேலைய பார்க்க விட்டா, எனக்கு வந்து அந்த அந்த அப்ரிசியேஷன் வந்து எனக்கு எங்கேயோ போயிட்டு இருந்தது. ஏன்னாக்கா நம்ம வந்து ஒரு வேலையில இருக்கோம். ஒரு பிரம்மாண்ட இயக்குனர்ட்டயும் ஒர்க் பண்ணிட்டோம். அவரும் அப்ரிஷியேட் பண்றாங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 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 லெவல் சரி நம்ம வந்து நெனச்சது கரெக்ட்டா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அ ஒண்ணுமே யோசிக்கல. அதுக்கப்புறம் என்னோட யோசனை என்னன்னா, இதான் உங்களுக்கு ப்ரொஃபஷன். வேற வேற வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு, உடனே போய் ரிசைன் பண்ணிட்டேன். வேலைய ரிசைன் பண்ணதுக்கப்புறம் யாரும் கூப்பிடல. ஒண்ணுமே இல்ல. யாருமே கூப்பிடல. தென் ஐ ரியலைஸ்ட் இதுதான் வந்து ஒரு இப்படிதான் இருக்குமாட்ருக்கு இந்த இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. அப்படியே அப்படியே இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஏஎல் விஜய் சார்ட்டேருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு எகைன் ஒரு படம் வந்தது. பொய் சொல்ல போறோம்னு ஒரு படம். அதில ஒரு சின்னதா ஒரு போர்ஷன். எகைன் அதிலயும் வந்து நல்ல போர்ஷன் தான் அது. அது நல்லா பண்ணியிருந்தேன். எகைன் அங்கேயும் பெருசா ஒண்ணும் பிரேக் கிடைக்கவே இல்ல.
அப்புறம் வி ஹேவ் டு ஒர்க். நம்ம வந்து பயந்துட்டு மறுபடியும் இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போயிடக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஆக்டிங் வருது, நம்மளுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னாக்கா, வி ஹேவ் டு ஒர்க். நம்ம இது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒர்க் பண்ணும்போது கான்டாக்ட்ஸ் தான் டெவலப் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி, ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் போச்சு. ஒன் ஃபைன் மார்னிங் திடீர்னு பார்த்தாக்கா, ஏஎல் விஜய் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இந்த ஜான் விஜய் சார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் படத்தில் ஜான் விஜய் சார் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருப்பார். அதே பொய் சொல்ல போகிறோன்னு. அவர் எனக்கு அந்த பீரியடில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகல, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டாகும். அவர் வந்து ஒரு ஜிஎன் செட்டி ரோலில் நைட் ஷூட் போயிட்டுருக்கு படம். நான் வந்து ஃப்ரெண்டை பார்த்துட்டு நைட்டு வரேன். நைட்டு வரும்போது இருந்துட்டு இருந்தேன். பார்த்து என்ன எங்கே நிற்கிற அப்படின்னாரு. இல்லை சார் வீடு தான் சார் போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னாரு. என்ன சார்னு. இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நல்ல ஆளை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறேன். இந்த படத்தில் நல்ல கேரக்டர் ஒன்று இருக்குது அப்படின்னாரு. அது அந்த படம் தான் வந்து மௌனகுரு. அருள்நிதி சாரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஸ் ஆஃப் நவ். அது பெஸ்ட் மூவி வந்து அருள்நிதி சாரோட நல்ல படம் அது. அதில் பிரேக் அதில் எனக்கு நல்ல பிரேக் கிடச்சி. சைக்காட்ரிஸ்ட் டாக்டராக ஒரு ரோல் பண்ணியிருப்பேன். எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, ஒரு நினைக்கிறோம், அது நடக்குது, அது தொடர்ந்து நடக்குதாங்கிறதா சத்தியமாக நடக்காது. ஸோ நடக்கும். எகெயின் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் 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 நம்மளோட ஹோம்ஒர்க் பண்ணணும். இந்த இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். இது வந்து வேலை வேறு, வாய்ப்புங்கிறது வேறு. வேலைங்கிறது ரெகுலராக பண்ணுறது. எங்களுக்கு வாய்ப்பு தான் முக்கியம். ஆர்டிஸ்ட்டுங்கிறது வாய்ப்பு ரொம்ப முக்கியம். அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பர்டிகுலர் வாய்ப்பை வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணினேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணினேன். அதுவும் இன்னி வரைக்கும் அந்த படம் பேசப்பட்ட படம். என்னோட ரோலும் நல்ல ஃபேண்டாஸ்டிக்கான ரோல். ஸோ அது ஒரு பெரிய விசிட்டிங்காக வச்சுட்டேன் தூக்கி. என்ன நினச்சி சார் மௌனகுரு சார், அதுக்கு முன்னாடி அண்ணியன் சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் மௌனகுரு சார் மௌனகுருன்னு சொல்லிட்டு அது அந்த படம் வந்து ஐ மீன் நல்லா இண்டஸ்ட்ரியில் வந்து நல்லா அக்செப்ட் பண்ண படம் அது. அதுக்கப்புறம் அதை விசிட்டிங் கார்டாக வச்சுட்டு அது ஒரு 2-3 வருஷம் ஓட்டினேன். இப்படி தான் ஒவ்வொரு படமாக வந்து பிரேக் அடிச்சு. பட் அடுத்தடுத்து நிறையா படங்கள் வந்து நிறைய வந்தது ஆக்சுவலாக. மிஸ்டர் கருணாகரனோட பிரச்சனை என்னன்னா, போலீஸ் தன்னை ஃபாலோ பண்றதாகவும் அவரை என்கவுண்டர்ல கொல்ல பாக்குறதாகவும் அவரே கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெளில நடந்துகிட்டது தான் அவரோட பிரச்சனையே. உனக்கு ஏன் அந்த புழுக்க வேலை? ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நீ சொல்றத கேட்கணுமா? நீ சொல்றத எல்லாருமே கேட்டாங்களா? இப்ப நானும் கேட்கணுமா? நானும் கேட்கணுமா? நீ சொல்றது சரின்னு கேட்டுட்டு ஓடி போய் ஹாஸ்பிடல்ல படுத்துக்க சொல்றியா? படுத்துக்கோ. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிருமா? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தெளிவா போய் சொல்லி அனுப்பிச்சிருக்க. துரத்துறாங்க தெரியுமா? காலேஜ் வீடுன்னு கூட்டா துரத்துறாங்க தெரியுமா? ஹாஸ்பிடல் போன துரத்துறாங்க தெரியுமா? டெலியூஷனா? எனக்கு டெலியூஷனா? சினிமால நிறைய படங்கள் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பூமாக ஆரம்பிச்சது. அது வந்து யூடியூப் வீடியோஸ் பண்ண லைக் மெட்ராஸ் மீட்டராக இருக்கட்டும், புச்சட்னியாக இருக்கட்டும், இது மாதிரி யூடியூப் கண்டென்ட் வந்து ஒரு தனியாக ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சது. அதில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 வீடியோ பண்ணிவிடுவோம். 8 நிமிஷம் 10 நிமிஷம் 6 நிமிஷம் ஸ்கெட்சில். ஸோ சினிமாவை லைட்டாக வந்து அப்போ வந்து இது வந்து நம்ம இன்னும் ஃபெமிலியர் ஆகணும், நம்ம நிறைய பேர் பார்க்கணுன்னாக்கா யூடியூப்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாச்சு. அப்படி ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பர்சன் தான் எனக்கு பிரபு ஜெயராம்னு ஒரு பையன். அவருக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்தேன். ஷார்ட் ஃபிலிம் கிடையாது, இந்த பைலட் ஃபிலிம். இன்ஃபேக்ட் வந்து பத்த வீடா பாராட்டுன்னு பைலட் ஃபிலிம் விச் இஸ் ஐ பிளேட் எ மேஜர் ரோல். அதில் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக ஒரு மேஜர் ரோல். அதை வந்து படமாக ஒரு எலாபரேட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தார் ஆக்சுவலாக. எகெயின் வந்து பத்த வீடா பாராட்ட இல்லாமல் என்னங்க சாஸ்திரம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார். ஸோ என்னங்க சாஸ்திரத்தை வந்து எலாபரேட் பண்ண படமாக அதில் வந்து டபுள் ஆக்ஷன், ஒரு 2 டூயல், சும்மாவே டூயல். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கதை இருக்கும், செகண்ட் ஹாஃபில் இன்னொரு கதை இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கார்த்தி அவரோட ஃபாதராக பண்ணியிருப்பேன். எனக்கு பேர் வந்து பெரிய ஆக்ட்ரஸ் வந்து ரோகிணி மேடம். சச் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட நடித்து ரொம்ப ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று வேலைக்கு போறியா, இல்லை நம்ம சாதியில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியா? நம்ம ஜதிலே வேலைக்கு போகிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம். அந்த படத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக எனக்கு வந்து என்னை ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு பிரபு ஜெயராம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்புல. த்ரூ த மூவி என்னங்க சார் உங்கள் சட்டம்,
இட்ஸ் a ஃபேண்டாஸ்டிக் மூவி. பாலாஜி வேணுகோபாலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா, அவர் வந்து யூடியூப்ல வந்து நிறைய கண்டென்ட் பண்ணியிருப்பாப்ல. மேக்ஸிமம் 7லேருந்து 8 நிமிஷம் தான் இருக்கும். ரைட்ஸ் வெல். ஹியூமரில் வந்து அடிச்சுக்க முடியாத ரைட்டர் அவர் ஆக்சுவலாக. ரொம்ப ஒரு யதார்த்தமான ஹியூமராக இருக்கும். அவர் வந்து வெப் சீரிஸ் பண்ணார் பானிபூரின்ட்டு. அதுலேயும் பெய்ட் ஏ ஃபென்டாஸ்டிக் ரோல். பானிபூரி நல்ல வெல் ரெக்கக்னைஸ். பட் அஃப்கோர்ஸ் இஸ் டன் ஏ ஃபென்டாஸ்டிக் மூவி கால்டு இவரோட யோகி பாபு சார் இருக்கார் இல்லையா, அவரை வச்சு ஒரு படம் பண்ணாப்புல. அந்த படம் ஐ திங்க் 2வது படம் பண்ண ஆரம்பிச்சார், பண்ணி முடிச்சிட்டார் ஆக்சுவலாக. டு பி ஃப்ராங்க் அதில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெரிய ரோல் பண்ணியிருக்கேன். சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அது அப்படிங்கிறேன். இதான் பாலாஜி வேணுகோபாலோட ஒரு என்னோட ட்ராவல் அவரோட. பட் ஆனால் அவர் வந்து அவர் நடிச்சுட்டு அவர் கம்ஃபர்டபுள் கிடச்சிரும். அவர் வந்து அவர்கிட்ட நடிச்சு முடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், பாலாஜிட்ட வந்து நடிச்சு முடிச்சிட்டோம்னா வில் பி நம்ம எதுவுமே பற்றி யோசிக்க வேண்டாம். இது எப்படி வந்திருக்குமோ, அது எப்படி வந்திருக்குமோ, தப்பாக இருக்குமோ, ரைட்டாக இருக்குமோ யோசிக்கவே வேண்டாம். கன்ஃபார்ம்டாக நல்லாயிருக்கும் அது.